ரொம்ப நாளாச்சு இந்த பேரை உச்சரிச்சு. இஸ்ஃபகான் அப்படிங்கிற பேர் கடந்த ஜூன் மாதம் உச்சரித்த பேரை மறுபடியும் இப்போ பயன்படுத்த வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் இருந்து 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த B2 அப்படிங்கிற அந்த பாம் இப்போது இஸ்ஃபகானுடைய நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் பண்ணியிருக்கு. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். யுரேனியத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற விவரம். நெதன்யாகு ஒரு சர்ச்சையான பேசியிருக்கார். அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ரொம்ப ஆபத்தான செய்தி. என்ன உலகத்திற்கே ஆபத்தா? அப்போ ஈரானுக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், உலகத்திற்கே ஆபத்தானது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போகிறோம். ஆனால் அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையாக சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. கனடாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அரசியல் கட்சியினுடைய தலைவர் எலிசபெத் மே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெயர். மே மாதம் அல்ல, அவங்க பேரே எலிசபெத் மே அப்படிங்கிறது தான். நெதன்யாகுவை அவங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அமைதியின் எதிரி யார் அப்படின்னு இப்போ எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபில்லிங் த ஃபிளான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நான் ஒரு பேர் எழுதுவேன். அந்த பேர் தான் நெதன்யாகு அப்படின்னு சொல்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக அவருடைய பேரை சொல்கிறதுக்கு தான் எனக்கு தோணுது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அப்படிங்கிறவர் ஒரு இனப்படுகொலையாளர். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவரை அப்படித்தான் சொல்லுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு துணிச்சலான பெண்மணி தான். அதுவும் கனடாவில் இருந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஹார்மோஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நீங்கள் முழுமையாக திறக்கலை அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான தாக்குதலுக்கு உள்ளாவீங்க அப்படின்னு ஈரானை பார்த்து மிரட்டுறாங்க ட்ரம்ப். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். எண்ணெய் வர்த்தகம் டோட்டலாக முடங்கிருச்சு அப்படின்னு. அமெரிக்காவினுடைய இலக்கு அப்படிங்கிறது யுரேனியம் செறிவூட்டலை அழிக்கிறது, அதற்கு பிறகு அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, ஹைபர்சோனிக் மிசைலு, பாலிஸ்டிக் மிசைலு இதெல்லாம் தயாரிக்கக்கூடாதுன்னு சொன்னது. இந்த மாதிரியான நோக்கங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க வேற ஒரு பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்காங்க. ஸோ கடைசியில் வழிவிடு, நான் வண்டியை ஓட்டிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற அளவிற்கு ட்ரம்ப்பினுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது அப்படியே சீர்குலைஞ்சு போயிருக்கு. ட்ரம்ப் அமெரிக்காவில் ஒரு சூப்பரான நூலகம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த நூலகத்தில் புக்கை தான் வைக்க போகிறாரா இல்லை வேற எதையாவது தூக்கி வைக்க போகிறாராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு அழகான ஒரு பில்டிங், கண்ணாடி பில்டிங் கட்டிகிட்டு இருக்கார். இந்த கண்ணாடி பில்டிங்கை அருங்காட்சியகமாகவும் மாற்ற போகிறார். அதில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று பார்த்தோம். இந்த பென்சில்வேனியாவில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது காதலே ஒரு பட்டார்னு ஒரு போடு போட்டாங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை தான் வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சதை அப்படியே ஸ்டாச்சுவாக மாற்றிருக்காங்க. இதுதான் அந்த லைப்ரரியினுடைய முகப்பில் இருக்கக்கூடிய விஷயம். நமது தேசம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த ஜனாதிபதிக்கு இதுவே சான்று அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எரிக் ட்ரம்ப் இப்போ வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, போராடு 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 அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அந்த ஸ்டாச்சுவில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தொடர்பான வீடியோக்களும் பகிரப்பட்டிருக்கு, பாருங்கள். இதெல்லாம் வளைகுடா நாடுகளில் தான் இப்படிப்பட்ட பில்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவில் இந்த மாதிரியான பில்டிங் ரொம்ப ரேர். சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலி 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி. ஒன்று சிகாகோ, இன்னொன்று ஃப்ளோரிடா. சிகாகோவில் தான் ஒபாமா அவர்கள் கட்டின ஒரு நூலகம் ஒன்று இருக்குது. அந்த நூலகம் ஒரே கல்லுலேயே கட்டின மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் ட்ரம்பினுடைய இந்த நூலகம் அப்படிங்கிறது கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அருங்காட்சியகம் மாதிரி இல்லாமல் இந்த அருங்காட்சியகம் அதில் இருந்து ஒரு படி மேலே இருக்கணுங்கிறது தான் ட்ரம்பினுடைய எண்ணம். இது டெத் ஸ்டார் அப்படி இல்லாட்டி ஒற்றைக்கல் அப்படின்னு ஒபாமாவினுடைய லைப்ரரி அழைக்கப்படுது. இங்கே ஃப்ளோரிடாவில் மியாமி அப்படிங்கிற இடத்துல பெர்மெல்லோ அஜாம் அப்படிங்கிற அந்த கட்டடக்கலை நிறுவனம் தான் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் வரைபடம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் கட்டி முடிக்கல. ஸோ மியாமினுடைய மையப்பகுதியில்
இந்த மாதிரி வானுயர எழுப்பப்படக்கூடிய அந்த கட்டணத்தினுடைய மாடல் ப்ளஸ் வீடியோ மட்டும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வரலாறு இருக்கு ஈரானுக்கு. அந்த வரலாறை சிதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய இந்த போர் 2 மில்லியன் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அதுதான் இந்த இஸ்ஃபகான் அப்படிங்கிற நகரம். அந்த நகரத்துக்குள்ள தான் நியூக்ளியர் சைட் இருக்கு. அந்த நியூக்ளியர் சைட்டுக்குள்ள தான் யுரேனியம் இருக்கிறதா நம்பி அமெரிக்கா இப்போ ஏமாந்து போயிருக்காங்க. என்ன பிரசாத், ஏமாந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களால அந்த நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் செய்ய முடிஞ்சிச்சு. யுரேனியத்தை எப்போவோ ஈரான் மாற்றிருப்பாங்க. பட் B2 பாம் அட்டாக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எப்படிப்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்சிகளாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஒரு இரவில் நடந்திருக்கு. போன முறை இது பெரிதாக பேசப்பட்டது, இந்த முறை சிறிதாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒன்றுமே இல்லையே அந்த இடத்துல. அப்போ நீங்கள் வெறும் கட்டடத்தை போட்டு நொங்குன்னு போட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம்? 2000 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழி பாம், அதை வச்சு தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இது பாருங்க, மனிதர்களுடைய சைஸ் பாருங்க, அந்த பாமோட சைஸ் பாருங்க, எவ்வளோ தூரம் நீளமாகவும் அகலமாகவும் இருக்கக்கூடிய இந்த பாமை தூக்கி அங்கேருந்து மேலேருந்து கீழே போட்டால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நீங்கள் காட்சிகளாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆயுத கிடங்கு மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி இருப்பது வரலாற்றில், கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றில் இந்த ஹிரோஷிமா நாகசாகிக்கு பிறகு ஈரான் மீது தான் இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதலை அமெரிக்கா நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இஸ்ஃபகானுடைய நிலத்தடிக்கு கீழே நகர்த்தினதா ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அந்த செய்தியை பேஸ் பண்ணி தான் இப்போ அமெரிக்கா இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. கத்தார் அரசு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று உலகத்துக்கு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 2026 மே மாதம் வரைக்கும் LNG ஒப்பந்தங்கள் தொடர்பாக அனைத்து ஒப்பந்தங்களும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இத்தாலி, பெல்ஜியம், தென்கொரியா, சீனா இந்த நாடுகளுக்கான LNG விநியோக சப்ளை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்குங்கிற தகவல். ஸோ மே மாதத்துக்கு பிறகு தான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் நேற்றைய தினம் சிலிண்டருக்காகன்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கு போகும்போது கூட பர்சனலாக நானே கூட அதை ஃபீல் பண்ணேன். 35 நாட்களுக்கு பிறகு தான் நீங்கள் சிலிண்டரே அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு 15 நாட்கள் பிறகு தான் உங்களுக்கு சிலிண்டர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பர்சனலாக என்னுடைய அனுபவம். இதே மாதிரி உங்களுக்கும் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். டெஹ்ரானில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துக்கு அடியில் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, IRGCயினுடைய ஆயுதங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது IDF படையினர் அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் மீது இப்போ நடத்தக்கூடிய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் உலக நாடுகள் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவது ஏற்புடையதல்ல. இலங்கையினுடைய அந்த யாழ்ப்பாணம் லைப்ரரி அளிக்கப்பட்ட போது எப்படி அந்த மக்கள் துன்பப்பட்டாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த அறிவு சார்ந்த நூல்கள் எரிக்கப்படுவது அப்படிங்கிறது ஏற்புடையதே அல்ல. அது இங்கேயா இருந்தாலும் சரி, அங்கேயா இருந்தாலும் சரி. மறைமுக இராணுவ கட்டமைப்புகள் இருப்பதாக சொல்லி ஒரு பல்கலைக்கழகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது IDF. தொடர்ச்சியாக IDF-னுடைய பொய்களின் வரிசையில் இதுவும் ஒன்று. ஹமாஸ் ஞாபகம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஆயுதங்கள் வச்சிருக்கிறத அட்டாக் பண்ணாங்கல்ல, அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போவும் பண்ணுறாங்க. நெதன்யாகு பேசுனது கொஞ்சம் கூட ஏற்புடையதே அல்ல. உலகங்களும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீதான இஸ்லாமியர்களின் துன்புறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கு இஸ்ரேல் தனது குறிப்பிடத்தக்க உளவு மற்றும் தொழில்நுட்ப வளங்களை அர்ப்பணிக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முத காரியம், யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சில சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உலகத்தினுடைய தலை சிறந்த யூதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை கொலை செய்ததே யூதர்கள் தான். தொடர்ச்சியாக அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இந்த இடத்துல நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. It's hard for me to conceive the emergence of the Jewish state, the re-emergence of the Jewish state, without the support of Christian Zionists in the United States, also in Britain, but the main thrust was in the United States. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வளரிக்கிட்டே இருக்கார் அவர். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. IRGCயினுடைய தளபதி மசூத் அக்தாரி இவர் தான். அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு இராணுவ அதிகாரி. இவர், நாங்கள் அவர்களின் ரேடார்களை அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ரேடார் அழிச்சிட்டிங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெரிய அளவில் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இப்போ மிடில் ஈஸ்ட் முழுவதுமே ஏற்பட்டுருச்சு. ஸோ ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு படுகொலை குளத்தில் அவங்களே சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கார்.
ஜோசப் கிளெண்ட், அதாவது யுஎஸ்ஏவினுடைய மிக முக்கியமான கவுண்டர் டெரரிசம் ஏஜென்சியினுடைய முன்னாள் தலைவர். சரியா? அவர் அமெரிக்க மக்கள் அனைவருமே வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க, இந்த போரில் எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. யார் போரில் சண்டையிட போகிறாங்கல்ல, தரைவழிப்படை ஏர் ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே அவங்களே சொல்கிறாங்களாம், இந்த போரில் எங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு. ஈரான் உள்ளே காலாட்படைகளை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ளே அனுப்பிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க, யூஎஸ் மிலிட்ரிக்காரங்க. ஸோ இது நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு முன்னாள் இயக்குனர் இப்போ அமெரிக்க மக்கள்கிட்ட கோரிக்கையாக எடுத்திருக்காரு. அந்த காட்சிகள் கூட நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. This week, President Trump will be under immense pressure to commit ground troops to the war in Iran. This would be a catastrophic escalation that will only result in more bloodshed and further escalate this disastrous war. Contact the White House comment line, contact the congressional switchboard, ask for your representative, ask for your senators. Respectfully tell them that we do not support putting any boots on the ground in Iran. This is how we, the people, can have our voices heard. எப்பயுமே களத்தில் இருந்து பேசக்கூடிய ஒருத்தனுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். டேபிளில் டீ சாப்பிட்டுக்கிட்டே முடிவெடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள்லாம். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் களமாடுவதற்கு தகுதியற்ற நபர்கள். அப்படிப்பட்டவங்க தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மேலே போய் ஒரு பொசிஷனை பிடிச்சி உக்காந்துருப்பாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்களில் ஆரம்பித்து அதிகார வர்க்கத்தை கைப்பற்றக்கூடிய அரசியல்வாதிகள் வரைக்கும் அது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே களவாணிகள் கூட்டத்துக்கு தான் பெரிய அளவில் மரியாதை இருக்குது தவிர களமாடக்கூடிய அந்த நபர்களுக்கு மரியாதை பெரிய அளவில் கிடையாது. நானும் அதே களத்திலிருந்து வார்த்தெடுக்கப்பட்டவன் தான். ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வேற. நாங்கள் இங்கே நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இளம் தலைமுறையினர் எப்படி புதிய செய்தியாளர்களாக உருவாகணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கற்றுக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போகிறோம். ஆனால் அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையாக சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்குது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.